அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு நானா வேர்ல்டு. நிறைய பேருக்கு குழந்த பிறந்ததுக்கப்புறம் gift வரும். ஆனா எனக்கு குழந்த பிறக்கிறதுக்கு முன்னாடியே gift வந்திருக்குங்க. இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் குழந்த பிறக்கிறதுக்கு முன்னாடி gift வந்திருக்கு. இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் கிஃப்ட்டும் கூட. ஏன்னா என்னுடைய ரிலேஷன் ஒருத்தவங்க ஃபாரின்ல இருக்காங்க. ஸோ அவங்க இப்போ ஊருக்கு வந்திருக்காங்க. ஸோ வரும்போது எனக்கு இந்த கிஃப்ட்டை கொண்டு வந்துட்டாங்க. திரும்ப ரிட்டர்ன் போயிட்டு நான் எப்போ ஊருக்கு வருவேன்னு எனக்கு தெரியாது. ஸோ அதனால் நான் இப்போவே உனக்கு அந்த கிஃப்ட்டை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தந்துட்டு போனாங்க. இந்த பேக்கோட தாங்க அந்த கிஃப்ட்டு வந்துருந்துச்சு. இந்த பேக் ரொம்பவே க்யூட்டாக இருக்குது பாருங்கள். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இந்த பேக் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பேபி பிறந்ததுக்கப்புறம். ஏன்னா பேபியோட திங்ஸ் எல்லாத்தையும் நம்ம இதுக்குள்ளே வச்சுக்கிடலாம். இது அதோடைய பேக்கு தான். வாங்க உள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நான் ஓப்பன் பண்ணதோடய ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆனது இது தாங்க. க்யூட்டாக இருக்குது பாருங்கள் இந்த ஷூ. இது பாய் பேபி பிறந்தா போடலாம். பட் பரவாயில்ல, அவங்க எனக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ பாயாக இருந்தாலும் கேர்ளாக இருந்தாலும் அந்த ஷூ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் பிறந்த உடனே யூஸ் பண்ண முடியாது. ஒரு 6 மந்த்துக்கு அப்புறம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஷூ ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சுக்கா பார்க்குறதுக்கு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அந்த ஷூ தான். ஸோ நெக்ஸ்ட்டு உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? நெக்ஸ்ட்டு உள்ளே 2 ட்ரெஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த ட்ரெஸ்ஸுமே ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்கள். ரொம்பவே சாஃப்டாக இருந்துச்சு இந்த ட்ரெஸ்ஸு. இது பாய் இல்லைண்டா கேர்ள் 2 பேத்துக்குமே நம்ம இந்த ட்ரெஸ்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது 2 ட்ரெஸ்ஸு இருந்துச்சு. இது பேக்கோடு அப்படியே செட்டாக தான் வரும் போல். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுங்க. ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. இந்த ட்ரெஸ்ஸு இதோடைய ரேட்டு போட்டிருந்தாங்க. இந்த ட்ரெஸ்ஸோட ரேட்டு. ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு இந்த பேக்கில் ஒரு பில்லோ மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க. இது பேபிக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுவுமே ரொம்பவே சூப்பராக ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. இந்த பில்லோ ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். எல்லாமே ப்ளூ கலராக தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு ஷீட் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அது அதோட பேக்கோடய அட்டாச் இருக்குதுங்க. ஏன்னா நான் இன்னும் ஓப்பன் பண்ணவே இல்லை. ஸோ இது நம்ம பேபி எங்கேயாவது வெளியே கூட்டிகிட்டு போகிறதா இருந்தால் ஸோ இதை விரித்து நம்ம அவங்கள உட்கார வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி சீட் தான் இது. யூரின் ஷீட்டுன்னு நினைக்கிறேன். பட் இதுவுமே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இந்த கிஃப்ட் கொடுத்ததுக்கு ரொம்பவே தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட்டு இந்த பேக் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்மளுடைய பேபி பிறந்ததுக்கப்புறம் அவங்களுடைய ஃபீடிங் பாட்டில் அப்புறம் பேம்பஸ் எல்லாமே இதில் வச்சுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்